ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீதா கிச்சன் வெல்கம் யூ ஆல். வாங்க இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன். ஒரு ஃபேவரட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்நாக்ஸ், ரோட் சைட் மசாலா பேல் பூரி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டாணியை ஊற வச்சுட்டேன். நான் வந்துட்டு காலையில் தான் ஊற வச்சேன். சுடு தண்ணியில் ஊற வச்சேன், நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஊறிஇருக்குன்னு. இப்படி அமுக்குனா அமுங்கணும். தோல் தனியாக பட்டாணி தனியாக வரணும், அப்போ தான் நல்லா ஊறி இருக்குன்ற மீனிங். இப்போ இதை வந்துட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு ஒரு 8 விசில் வேக வைக்கணும். 8 விசில் வர வரைக்கும். ஏன்னா நம்ம ஸ்மாஷ் பண்ணணும், எல்லா பாதி பட்டாணி ஸ்மாஷ் பண்ணணும், பாதி பட்டாணி முழுசாக போட்டுக்கணும். ஸோ வந்துட்டு 8 விசில் இல்லை 9 விசில், 7, 8, 9 உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ விசில் போட போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அரைச்சிக்கலாம். விசில் முடிச்சுட்டு என்னென்ன அரைக்கலான்னா, ஒரு தக்காளி போட்டிருக்கேன், நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். நான் 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேல வந்துட்டு நான் 3லேருந்து 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், விழுதாமல் இஞ்சி பூண்டாகவே எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கணும் அரைக்கிறதுக்கு. அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சும், பட்டாணியும் வெந்துருச்சு, எனக்கு எடுத்தாச்சு. இது அரைச்சிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணுறது நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துருவேன். உங்களால் கையால் ஸ்மாஷ் பண்ண முடியும்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க, ஆனால் நல்லா மாவு மாதிரி ஆகணும். ஸோ நான் மிக்சியில் போடுவேன், நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். பாதி பட்டாணி நான் ஏன் வச்சுருக்கேன்னா, சாப்பிடும்போது நல்லா நமக்கு வாயில் கடிப்படும், அப்போ நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் வச்சுருங்க, கடைசியாக நமக்கு தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோம்ல, அந்த விழுதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, தண்ணி இருந்துச்சுன்னா தெறிக்கும், தண்ணி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு சாம்பார் தூள் தான். சாம்பார் தூள் தவிர வேறு எந்த தூளும் போடக்கூடாது. நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போடுறேன். உங்களுக்கு கடையில் இருந்து வாங்குறதுனாலும் பரவாயில்ல, எந்த சாம்பார் தூள் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முழு பட்டாணி சொன்னேன்ல, குக்கரில் வச்சுருந்தது, அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டு அது ஒரு கிண்டுனதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு தண்ணி மட்டும் இல்லாமல் நான் பட்டாணி போட்டிருக்கேன், தண்ணி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா, சாம்பார் தூள் சொன்னேன்னா சாம்பார் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 1/2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் மஞ்சள் தூள் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து விட்டுறலாம். நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்மாஷ் பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்மெல்லாம் சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திரும்பியும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க.
இது செய்யறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்துட்டு நான் அந்த தண்ணியை ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வேக வச்ச தண்ணி எல்லாமே ஊற்றிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு நான் 5 பேர் செய்கிற அளவுக்கு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரி வச்சு நான் சாப்பிட்றேன். இது பூரி வச்சு, ரெடிமேட் பூரி வச்சும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனுக்கு மறக்காமல் பெல் பட்டன் தட்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு புது வீடியோவில் வரேன். பாய்.